காலனி வீசியது எதற்கு அப்படின்றத சொல்றாங்க. தண்ணி பாட்டில் வேணும்ன்றத கேட்கறதுக்காக தான் அவங்க காலனி அது வீசியதாக திரு செந்தில் பாலாஜி கூறிய நகைச்சுவையை நீங்கள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். சிஎம் நான் சொல்றாரு அதை இன்னைக்கு சீரியஸா சட்டசபையில. சொல்றேன். சிஎம் செந்தில் பாலாஜி சொல்றது தானே சார் சொல்றாரு. புதுசா கண்டுபிடிச்சு சொன்னாரா? செந்தில் பாலாஜி ஏற்கனவே கொடுத்த பேட்டி தானே அது. ஆமா. அதையே தானே இவரும் சொல்றாரு. இல்ல எப்படி சார் சிஎம் அவருடைய கவனத்தை ஈர்க்க சார்னு கத்துவானா செருப்படுத்த அடிப்பானா சார்? என்ன சார் கதை விடுறீங்க? டிஎம்கே சார் நான் ஒன்று சொல்றேன். இதுல பழிய தூக்கி விஜய் மேல போடணும்னு நினைச்சாங்க சார். அது நடக்கல, ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. டிஎம்கேஸ் அட்டம்ப்ட்ஸ் ஹேவ் ஃபெயில்டு. அதாவது இதனுடைய பழி, இந்த நடந்த விபத்துக்கான இதுல பல பேர் மரணித்ததற்கான பழியை தூக்கி விஜய் மீது போட்டு விஜய் அரசியலை ஒழித்து விடுவது என்று திமுக கருதியது. அதில் தோல்வியில் முடிந்திருக்கிறது. திருமாவளவன் போன்றவர்கள் ஒத்து ஊதியும், திருமாவளவன் போன்றவர்கள் முட்டுக் கொடுத்தும், அதே போல திமுகவுக்கு பக்கமேளமாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை முயற்சி செய்தும் நடக்கவில்லை. அவரை கைது பண்ணணுமா? யாரு? விஜயை கைது பண்ணணுமா? கைது பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவருடைய அரசியல் செல்வாக்கு வளர்வதற்கு, உயர்வதற்கு அது நிச்சயமாக உதவி இருக்கும். கைது பண்றதுக்கு இவர்கள் தயங்கினார்கள், பயந்தார்கள். அதுதான் உண்மை. என்ன அதுக்கெல்லாம் யோசிச்சு அந்த ஐடியாவை டிராப் பண்ணாங்க. நல்ல காலம், பெட்டர் சென்ஸ் ப்ரொவைல்ட் அப்பான் தெம். என்ன அதனால நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த விவகாரம் தீர விசாரிக்கப்பட வேண்டிய பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் உள்ளடக்கிய ஒரு வழக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்க மாதிரி உடனே எதிர்க்கட்சி தலைவரை கூட்டணிக்கெல்லாம் முயற்சி பண்றதுக்காக விஜயை காப்பாற்ற நினைக்கிறீங்க. விஜய் இருங்க வர எந்த ஒரு பிரதான எதிர்க்கட்சியும் செய்ய வேண்டிய வேலைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார், திரு நயினார் நாகேந்திரன் செய்திருக்கிறார். நீங்க ஆளுங்கட்சி பதட்டத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணாலும் எதிர்க்கட்சிகள் எழுப்ப வேண்டிய கேள்வியை நியாயமாக எழுப்பாவிட்டால் பதட்டத்தை நீங்க பாத்தீங்க சார். உங்களுக்கு என்ன பதட்டம் தெரியுது? நல்லா தெரியுது. எதுக்கு மரபுகளுக்கு முரணாக ரெவென்யூ செக்ரட்டரி பொறுப்பு டிஜிபிலாம் பேட்டி கொடுக்குறாங்க? மரபுகளுக்கு முரணாக வீடியோ போட்டு என் காசிப்